வணக்கம் நண்பர்களே. டாடா நிறுவனத்தில் நல்லபடியாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எஸ்யூவி காரை பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கார், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், மாருதி சுசுக்கியில் முக்கியமான ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷத்தை விற்பனையில் கடந்திருக்கு. ஒரு டிசைனுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதிக பேர் போகிற மாதிரி, அதேமாதிரி அதிகமாக இடவசதி இருக்கிற மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மகேந்திராவில் XEV 7e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு எஸ்யூவி காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 3 அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய என்டையர் லைனப்பை இப்போ சேஞ்ச் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதாவது புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டியாகோ காரில் புது ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்துச்சு. அடுத்து டிகார் கார்லேயும் புது ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. பஞ்ச் காரையும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நெக்ஸான்லேயும் நியூ அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த கார் மாடல்லையுமே நமக்கு பவர் ட்ரெயினை மாற்றவே இல்லை. சேம் இன்ஜின் தான் கண்டினியூ ஆகுது. பட் டிசைன் வைஸ் சில சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. புது கலர்ஸ் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. அதேமாதிரி சில வேரியண்ட்டில் சில ஃபீச்சர்ஸ் புதுசாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி விற்பனையில் இருக்க சில வேரியண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சில வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எந்தெந்த வேரியண்ட்டில் கட் ஆகுது அப்படின்னா பியூர் எஸ், கிரியேட்டிவ் ப்ளஸ் மற்றும் ஃபியர்லெஸ், இந்த மாதிரி வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 2 வேரியண்ட்டை புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. பியூர் ப்ளஸ் மற்றும் பியூர் ப்ளஸ் எஸ், இந்த 2 வேரியண்ட்டும் புதுசாக உள்ளே வந்திருக்கு. இப்போ அந்த புது வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னா, ஃப்ரண்ட்டில் சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரியர் வியூ கேமரா ஃபீச்சர் வரும். ஆட்டோ ஃபோல்டிங் ORVM கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும். அதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். பியூர் ப்ளஸ் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இப்போ நம்ம மேலே பார்த்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் சன்ரூஃப், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அதே மாதிரி புதுசாக கிரியேட்டிவ் ப்ளஸ் PS அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்லேயும் சில ஃபீச்சர்ஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் 2 வெர்ஷன்லையுமே நமக்கு வருது. பேனரோமிக் சன்ரூஃப், ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், கீலெஸ் என்ட்ரி, ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட் வருது. எக்ஸ்ஃபேக்டர் கனெக்டட் டெயில் லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கிரியேட்டிவ் வேரியண்ட்டை நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா வருது. அதேமாதிரி 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப் ஸ்பெக் வேரியண்ட்டான ஃபியர்லெஸ் ப்ளஸ் PS, இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது. சீக்வென்ஷியல் LED DRL கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க. 9 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. கனெக்டட் டெக்னாலஜி வருது. ஏர் பியூரிஃபையரும் நமக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி 2025 மாடல் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 7 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் நமக்கு கிடைக்குது. கிரியேட்டிவ் ப்ளூ, கார்பன் பிளாக், ராயல் ப்ளூ, கிராஸ்லேண்ட் பேஜ், இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டோனா கிரே, பியூர் கிரே, பிரிஸ்டன் ஒயிட், இந்த மாதிரி கலர்ஸ் மொத்தமாக 7 கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ் மாடலோட ப்ரைஸ் 7.99 லட்சத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் எக்கோ அப்படின்னு ஒரு கார் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு மினி வேன் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் தான். இப்போ டிசைன்லாம் எனக்கு கார் அந்தளவுக்கு நல்ல லுக்காலாம் தேவையில்லை. பட் நான் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவேன். ஒரு ஃபேமிலியோடு போகிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த கார் ஏற்ற ஒன்றா இருக்கும். இந்த காரோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று ப்ராக்டிக்கலாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான ஆட்களும் போக முடியும், அதிகமான திங்ஸும் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ரெண்டாவது விஷயம், இந்த காரோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியான விலையில், ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. மூணாவது விஷயம், நல்ல மைலேஜும் கொடுக்குது. ஸோ இந்த காரை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். முதன்முறையாக பார்த்தீங்கன்னா 2010 தான் இந்த காரை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ 2025க்கு வந்துட்டோம். ஒரு 15 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்த எக்கோ கார். இப்போ இந்த எக்கோ கார் இந்த 15 வருஷத்தில் 12 லட்சம் யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நமக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. ஆரம்ப ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5.32 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இது பேஸ் மாடலோட ப்ரைஸு. டாப் மாடல்னு போனோன்னா 6.58 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் டாப் மாடல் விற்பனையில் இருக்கு. இப்போ இந்த காரில் 5 சீட்டர் கான்ஃபிகரேஷன் மற்றும் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு 2 மாடலில் நமக்கு கிடைக்குது. இன்ஜின்னு பார்த்தோன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 81 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 104.4 Nm டார்க்கை நமக்கு ப்ரொடியூஸ்
ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வகையில் வந்து 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. 1 லிட்டருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 19.71 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த எக்கோலே வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அதே 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். பவர் மட்டும் நமக்கு கொஞ்சம் குறையும். 72 PS பவரையும் 95 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் மைலேஜ் வந்து சிஎன்ஜிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 26.78 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அப்போ வந்து பட்ஜெட் விலையிலையும் இருக்குது, மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காருக்கு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து நேரடி காம்படிட்டர் அப்படின்னு எந்த ஒரு காரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஆம்னி கார் வந்து இருந்துச்சு. அந்த ஆம்னி காரோடைய விற்பனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண பிறகு தான் அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எக்கோ வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு 15 வருஷத்தில் வந்து மாருதி சுசுகி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனையும் வந்து ஆயிட்டு இருக்கு. ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திராவில் வந்து XEV 7e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கார் வந்து 2025 விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த கார் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஐசி இன்ஜின் மாடலில் XEV 700 கார் வந்து பார்த்துருப்போம். அந்த காரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு EV காரு. ஆல்ரெடியே வந்து XEV 9e அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்கு. அந்த காரோட ஒரு ஸ்மால் வெர்ஷனாக அந்த காருக்கு கீழே பார்த்தீங்கன்னா XEV 7e அப்படிங்கிற ஒரு காரை வந்து நமக்கு வந்து பொசிஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த காரோட டிசைன் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து ஐசி இன்ஜின் மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. XEV 700 காரில் வர மாதிரியே விண்டோ லைன்ஸு, LED டெயில் லைட்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. XEV 9e எப்படி டிசைன் இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் டிசைன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்வெர்டட் எல் ஷேப்பில் கனெக்டட் LED DRL கொடுக்குறாங்க. ஸ்ப்ளிட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் செட்டப் வந்து வருது. அதேமாதிரி ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணப்பட்ட புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஐசி இன்ஜினுக்கும் EVக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அலாய் வீல் வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து தீமில் வந்து கேபின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சீட்டும் வந்து அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கான்ஃபிகரேஷனில் தான் வந்து வருது. 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து இன்ஃபினிட்டி லோகோ பார்த்தீங்கன்னா இலுமினேட் ஆகிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. அநேகமாக வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து 12.3 இன்ச்சில் வந்து இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு அந்த 3 ஸ்க்ரீன் யார் யாருக்குன்னா டிரைவர் டிஸ்பிளே வரும், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும், அதே மாதிரி பேசஞ்சர் சைட் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக சேர்த்து 3 ஸ்க்ரீன் வந்து வருது. மல்டி ஜோன் ஏசி, ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம், பவர்டு மற்றும் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வித் மெமரி ஃபங்க்ஷனோட வந்து கொடுக்குறாங்க. பெனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா லெவல் 2 ADAS டெக்னாலஜியும் வந்து இந்த காரில் வந்து வருது. அதேமாதிரி ஸ்டாண்டர்டாக 7 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி மகேந்திராவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் இருக்கிற மாதிரியே இந்த கார்லையும் 59 கிலோவாட் மற்றும் 79 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 59 கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் 542 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். 79 கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் 656 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகும். ஒரு சிங்கிள் மோட்டார் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. 59 கிலோவாட் வேரியண்ட்டோட பவர் வந்து 231 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் மாடல் வந்து 286 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பேஸ் மாடல், டாப் மாடல் இந்த 2 பேட்டரி ஆப்ஷனுமே நமக்கு டார்க் வந்து சேம் தான். 380 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டிரைவ் டைப் அப்படின்னு பார்க்குறப்ப ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து ஆப்ஷனலாக நமக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து வரலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து இந்தியாவில் 2025 விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. நன்றி.